நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே நீங்க திட்டம் போட்டுக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கு 5 நாட்கள் கூட 6 நாட்கள் கூட மோசமாக இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். தொடர்ச்சியாக எப்படி சார் 2 நாள்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மாறி இருக்கிற ராசிகளுக்கு சொல்லுகிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. உங்கள் பிறவி பலவீனம் என்ன? 3 நட்சத்திரத்துக்கும் பதட்டம் அதிகமாக இருக்குது. பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம். அவசரம், குழப்பம், வேகம், தேவையற்ற வேகம், அசட்டு தைரியம் குறைக்கணும். பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை வியாழன், 4 வடக்கு பச்சை வெள்ளி. இந்த 2 நாட்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜனகரே போற்றி, ஜமதக்னியே போற்றி, பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, ஜெய்மினியே போற்றி, பெரிய முனிவர் ஜெகத்குருவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம். இப்போ காய்ச்சல் வந்தால் கால்பால் மாதிரி இது. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். வியாழன் வெள்ளி 2 நாளும் கில்லி கலக்கறிங்க. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. எதிரிகளும் உதவி செய்வார்கள். அப்புறம் என்ன? திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் வெள்ளி, 1, 2 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மறந்துடாதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி. திருஷ்டி இருக்கு. அதுதான். விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு மொச்சைக்கொட்டை வேக வைத்து கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சிருங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் பூசம், ஆயில்யம், புனர்பூசம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. நிதானம், பொறுமை, சிக்கல், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருக்கனே போற்றி, அசுர குருவே போற்றி, அந்தகனே போற்றி, அனந்தனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்கு. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். படிச்சு பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. தயிர் சாதம், மோர் சாதம், பால் சாதம் ஏதாவது காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு தோல்வியை தவிர்க்கலாம், தள்ளி போடலாம். தடுக்க கூட முடியாது, தள்ளி போடலாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் கில்லி கலக்குறீங்க. உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வியாழன், 7, 9 தெற்கு மேற்கு பச்சை நீலம் வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி.
கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மறந்துடாதீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் கில்லி கலகரிங்க. சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். சூப்பர். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன். 1, 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மறந்துடாதீங்க. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் வீண் செலவு வீண் கவலை இருக்கு. நிதானம் பொறுமை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கும், 3 நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் தீபம் போட்டுறணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம் கவனம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை வியாழன். 9 வடக்கு பச்சை வெள்ளி. பரிகாரம் பண்ணினால் இந்த 2 நாட்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜனகரே போற்றி, ஜமதக்னியே போற்றி, பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, ஜெய்மினியே போற்றி, பெரிய முனிவர், ஜெகத்குருவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம். இப்போ காய்ச்சல் வந்தால் கால்பால் மாதிரி இது. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் கில்லி சூப்பர் பிரமாதம் கல்லகரிங்க. ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். வீண் செலவில்லை, கவலை இல்லை, வெற்றி பதட்டம் இல்லை, உயர்வு சந்தோஷம் நிம்மதி. அப்புறம் என்ன, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன். 3, 4 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா வேண்டாம். ஓம் புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா புத்தகம் வாங்கி படித்து பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு பசியாத்துங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். நல்லது. ஆமாம், மறந்துடாதீங்க. வைத்தறிச்சல் குறையும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் 2 நாளும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற சிக்கல்கள், வம்பு வழக்கு, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுமே வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையும் 2 நாளும் போடணும். ஆம். நிதானம் பொறுமை. பேச்சிலே பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழன். 2, 1 தெற்கு பச்சை வெள்ளி. இந்த 2 நாட்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜனகரே போற்றி, ஜமதக்னியே போற்றி, பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, ஜெய்மினியே போற்றி, பெரிய முனிவர், ஜெகத்குருவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம். இப்போ காய்ச்சல் வந்தால் கால்பால் மாதிரி இது. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், பிடிவாதம், வீம்பு, தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது. ஆனால் சரியாக தோணும். நம்ம பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லை இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான நாளாக இல்லை.
பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. வியாழன் 1 வடக்கு வெள்ளை வெள்ளி. மனசுக்குள்ள 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமா இருக்கிறப்ப ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அனங்கனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். என்ன படிக்கிறது? ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். சிறுகதைகள் படித்து பாருங்கள், நல்லது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஜெயகாந்தன் ஏழை எளியவர்களுக்கு சுண்டல் கொடுக்கலாம், மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி வருதுன்னு சொல்லவே முடியாது. வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கும்பராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. 2 நாளும் சிறப்பாக இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். நிதானம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. வியாழன் 7 வடக்கு வெள்ளை வெள்ளி. மனசுக்குள்ள 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமா இருக்கிறப்ப ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அனங்கனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். என்ன படிக்கிறது? ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். சிறுகதைகள் படித்து பாருங்கள், நல்லது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஜெயகாந்தன் ஏழை எளியவர்களுக்கு சுண்டல் கொடுக்கலாம், மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி வருதுன்னு சொல்லவே முடியாது. வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மீன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், கில்லி, கலகுறீங்க, பிரமாதம், சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, சந்தோஷம். நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. 2 நாளும் கில்லி. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பிறவி பலம், எதிரிகளும் உதவி செய்வாங்க, நல்லது. ஆம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வியாழன் 2 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓம் புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா புத்தகம் வாங்கி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், நல்லது. ஆமாம், மறந்துடாதீங்க. வைத்தறிச்சல் குறையும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் 2 நாளும். நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த மீன ராசிங்கிறது சுக்கிரனுக்கு வலுவான இடம், உச்சம், உச்ச ராசி. எனவே பல ராசிகளுக்கு இதனாலே நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுவினுடைய தொல்லைகள் எல்லோருக்குமே குறையும். ஆமாம், ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்றாங்க. சுக்கிரனும் ராகுவும் சேருவதாலே நல்ல பலன்கள் உண்டு. குறிப்பாக சிம்மம், கடகம், மீனம், கும்பம், மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்மை. ஏன்னா ராகுனுடைய தொல்லை குறையும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. சுக்கிர பகவான் ராகுவை கட்டுப்படுத்துவார். பொறு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பார். அது ஒரு பெரிய நன்மை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.